கம்மின் கம்மின்னு ஆமா பெரிய இவன்கிட்ட கேட்டுட்டு தான் ரூமுக்குள்ள வரணும். மோன நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன், நாகர்கோயில்ல ஒரு ஜிம் இருக்காம்லால, உடம்பு நல்ல குறையுமா. மோன போய் கேட்டு வருவியால? எங்க அம்மைக்கு 1 கிலோ தருவியலான்னு கேட்டு பாருல. ஜிம்மு ஆமால 1 கிலோ வாங்கிட்டால, குடிச்சு பாப்போம். உடம்பு குறைஞ்சினா திருப்பி நம்ம வாங்கிக்கிடலாம்ல மேல மேலும். சிம்முன்னு ஏதோ பொடி தானே, தண்ணியில கலக்கி குடிச்சா வத்துமா இருக்கம்ல உடம்பு. வாங்கிட்டோம் போன டெய்லி அம்மா நைட்டு தண்ணியில கலக்கி குடிச்சிட்டு படுத்தோம்னா உடம்பு வத்திரம்ல. அதுக்கப்புறம் ஒன்ட்டு யாரும் வந்து உங்க அம்மா குண்டா இருக்கான்னு சொல்ல மாட்டாவல்ல. எனக்கு எல்லாம் தெரியும் போல. நம்ம வீட்டு பார்த்தா அந்த கோமதி எல்லாம் ஜிம்மு வாங்கிதானே தின்னுருக்கா. ஜிம்முக்கு சரி மோன, அப்ப நல்லதான் ஜிம்முக்கு போட்டா. அப்போ அப்படின்னா என்னது? அப்படியா? நானும் என்னத்தெல்லாமோ செஞ்சு பாக்க, என்னத்தெல்லாமோ தின்னு பாக்கேன், உடம்பு வத்தவே மாட்டேங்குது. நான் என்னத்தெல்லாம் திங்க? 3 நேரமா சோறு தானே திங்க, வேற என்னத்த திங்க? கல்ல பண்டமா திங்க. அது லைட்டா பசியா இருந்தல 4 தானே தின்னேன். 40 தின்னது போல பேசியா? நல்ல பசிக்கு உன்ட்ட பேசி பேசி பசி எடுத்துட்டு 4 தோசை சுட்டு தின்ன போறேன். 4 தோசையா? அப்பா இந்த முனியம்மைக்கு அப்பா இவள பேசாம ஏதா ஸ்கூல்லயே சேர்த்து விட்டுருக்கலாம்ல. இல்ல போல படிக்கவே செஞ்சிருக்கோம். படிச்சிட்டு இருந்த நேரமே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. உங்களுக்கு ஒண்ணும் தெரியல. டயட்னா சேரான்னு கேக்குது. இதுக்கு என்ன செய்யறதுக்கு? யாருக்கிட்டவே வசமா ஏமாறம் போவோம் பைசாயை கொடுத்து. எவன்ல போன் பண்ண? புது நம்பர் போல இருக்கு. ஹலோ, இந்த பக்கம் அனீஸ், அந்த பக்கம் மக்கா. ஹலோ, யாரு? மக்கா நான் தான். நான்தாம்னா டீ வெடிக்கலையா? என்னடா எனக்கு நீ ஃபோன் பண்ணா பிச்சு பண்ணினாயா? புது நம்பர்ல இருந்து ஃபோன் வந்திருக்கு. ஓ நம்பர்ல இருந்து வந்து எடுக்க மாட்டேன். புது நம்பர்ல இருந்து ஃபோன் பண்றியோ? லே மக்கா இல்ல மக்கா, இல்லல லே உன்ட்ட பேசாம இருக்க முடியல மக்கா. பேசலையா என்கிட்ட? நீ என்ன மூஞ்ச வச்சிட்டு நீ ஃபோன் பண்ணியா? துரோகி துரோகி, பச்சை துரோகி, சோப்பு துரோகி, மஞ்சள் துரோகி, ஆரஞ்சு துரோகி. வைல போன வைல. மக்கா நீ என்கிட்ட ஒழுங்கா பேசு மக்கா, ப்ளீஸ் மக்கா. நீ என்கிட்ட பேசல. இல்ல பிசினஸ் பத்தி சொல்லாமலே பேட்டியல. என்ன நீ பிசினஸ்ல சேர்க்க மாட்டியோ? ரொம்ப தேங்க்ஸ் மக்கா. ப்ளீஸ் மக்கா, என்கிட்ட ஒழுங்கா பழைய மாதிரி பேசி எடுத்துரு. எனக்கு மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு. லவ் யூ, மிஸ் யூ, லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. ஒரு பிள்ளைல நம்மள பத்தி சொல்ல மாட்டேங்குது. இதுதான் நமக்கு வாய்க்கும் பொழுது. செய்ய தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு போன் பண்ணி எப்படி மன்னிப்பு கேக்குது? இப்படிதான் மனசு வருமோ? ராணி ராணி, ராதைக்கு எங்க போனான்னு தெரியல. வண்டியும் கண்ணில் இவளையும் காணல. ராணி போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கா. ராணி ராணி
என்ன நம்ம கூப்பிட திருப்பி கேக்குது? ராணி விளையாடாத ராணி. ராணி விளையாடாத ராணி. என்ன நம்ம பேச திருப்பி கேக்கு? பியாயா? என்னது நம்ம பேச திரும்பி கேட்கும் பேயா? யாரு? உன் பாட்டி உன் விதியை எழுத வந்தவா. என்ன முப்பெரும் தேவிகளும் சேர்ந்து வந்திருக்கிறிய? எதுக்கு? என்ன வேலைக்கு போகல? வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன். வேலைக்கு போறவன் எதுக்கு ராணிக்கு வீட்டுக்கு முன்னாடி கிடந்து ராணி ராணின்னு கூவியா? இல்ல அது இந்த ஐயோ என்ன? இல்லம்மா. என்னது நொல்லம்மா சொல்லப்பா என்ன? உமா கம்மல் மாத்த போவோமா? கம்மல் மாத்தி தரேன்னு சொன்னால போமா? உமா போலாம் பைஸ். என்ன நீங்க என்ன செஞ்சீங்கிறத நான் பார்த்துட்டு போனதை நீங்க பார்க்கவும் செஞ்சீங்களானே இப்பவும் கண்ண ஊட்டிட்டு இருக்கிறேன். உண்மையை இப்பதமா சொன்னா என்ன உமாட்ட? இந்த பொண்ணு ஒன்னெல்லாம் தங்கச்சியா நினைச்சேன் பாரு மனசார. இப்படி துரோகம் பண்ணிட்டே சின்ன பொண்ணு. துரோகமா? நான் என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். இதை பார்த்துட்டு போய் நான் உமாட்ட சொல்லாம இருந்தா தான் அது துரோகம். செல்வா நீ இப்படி இருப்பன்னு நினைச்சு கூட பார்க்கல செல்வா. சீ இவ்வளவு கேவலமா நடந்துக்கிடுவா. ஒரு பொண்டாட்டிக்கு சேர்த்து வச்ச பைசாய ஊர் பேர் தெரியாத ஒரு நாய் ரோட்டோடி போற அந்த நாய்க்கு பைசாயை கொடுத்துருக்கா. இல்ல மைனி நான் வியானன்லாம் கொடுக்க விடணும்னு நினைக்கவே இல்லை. நான் வர நேரத்துல ஒருத்தன் அவளை மிரட்டிட்டு இருந்தான். எந்த பொண்ணா இருந்தாலும் இந்த செல்வாக்கு மனசு கஷ்டமா தான் இருந்திருக்கா. நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன் மைனி. அப்படிதான் நான் ஹெல்ப் பண்ணேன். நான் வியானன்லாம் பண்ணல உமா. நீ வியானன்னு பண்ணல. அந்த ரூபா உனக்கு வேண்டான்னு தான் பண்ணிருக்கா. உனக்கு பிடிச்சவாதன அந்த ராணி. அவளுக்கு பைக் டியூ எல்லாம் நீ கட்டுவா. அப்ப அவளுக்கு மாப்பிள்ளை சம்பாதிச்சு கொடுக்கறதெல்லாம் எதுக்கு? அவ ஏதோ தங்கத்துல வாங்கியிருக்கா உமா. அதனால பைசா இல்லைன்னா உதவி பண்றது தப்பு இல்லல்ல உமா. உமா திருப்பி தந்துருவா உமா. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தருவா. வாய பிளந்துட்டல்ல இரு. அவன் நல்லா தருவா. உமா அடிக்காத உமா வலிக்குது. முண்டகனிலே போடு. எங்க ஓடியா? உமா நான் எந்த தப்பும் பண்ணல உமா. பைசா கொடுத்தது தப்பு தான். நான் திருப்பி கேட்கதான் உமா. இதுல வந்து ரெண்டு நான் அவளுக்கு ஒன்றும் சும்மா கொடுக்கல உமா. உமா அழாத நாயே. அந்த பைசா நீ எனக்கு வாங்கி தரணும். இல்லாம நான் உன்னை கொண்டு என்ன பிரயோஜனம்? அந்த பைசா இப்ப நீ 10 நிமிஷத்துல வாங்கி தரணும். எங்க வாங்குவான்? அவதான் ஸ்கூட்டி எடுத்துட்டு சிட்டா பறந்துட்டாள. வீட்லயே இருக்கா. இருந்தாலும் அடி போட்டு வாங்கிடலாம். எக்கே நான் நிக்காமல இவன் வாங்கி தருவாங்க. தொப்பி தலையா நீ இப்ப அவளுக்கு போன் போட்டு உடனே பைசாயை ஜிபே பண்ண சொல்லு. ஐயோ உமா ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கா உமா. உமா அவ வரது வரைக்கும் நான் இதுலயே இருந்து அவளுக்கு கையில காலில் விழுந்தா அது பைசாயை வாங்கிட்டு தான் உமா வீட்டுக்கு வருவேன். என்ன அடிச்சு கொண்டுறாத உமா. அவளுக்கு கையில காலில் விழுவால. கெட்டின பொண்டாட்டிய கையில காலில் ஒரு நாளும் விழுந்தது இல்ல. எவ்வளோ ஒருத்திக்கு கையில காலில் நீ விழுவா. பேச்சுக்கு சொன்னேன் உமா. உடனே அவளுக்கு காலில் கையில உளையா போறேன் உமா. என்ன ஏன்னு இப்படி எல்லாம் பண்ணுறிய? ஏன்னு இப்படி பண்றிய? நான் நினைச்சு கூட பார்க்கல நீங்க எப்படி இருப்பியன்னு. சே அவ உங்கள்கிட்ட முட்டை ஏதாவது வாங்கி கேட்டா பைசா கூடுதல் 7,500 ரூபான்னு சொல்றிய. ஆனா நீ அந்த 7,500 விஷயம் தானே செஞ்சுட்டு இருக்கிறியா? அன்னை நல்லாவா இருக்கு? பார்க்க நல்லாவா இருக்குன்னு ஒழுங்கா இருந்தாதான் என்ன? அடுத்த பொம்பளைகிட்ட பேசாம இருந்தா என்ன? சின்ன பொண்ணு நீ அதுல வந்தால சின்ன பொண்ணு. நீ பார்க்கறது இந்த நாவல்கிட்ட என்ன கொஞ்சியா பேசிட்டு இருந்தேன். சரி ஒரு கஷ்டத்துல இருக்கவளையும் பைசா கொடுத்து உதவணும். இப்ப அவ எனக்கு காலை வாரிட்டு போயிட்டா. பைசா தராம ஓடிட்டா. மொட்டை நாய நீ எதுக்கு அவள்கிட்ட புலம்பிட்டு இருக்க? அவளா கொடுத்தா பைசா. என் அழகி கொஞ்சம் பொறுமா வந்தன பைசாயை வாங்கி தாரேம்மா. என்ன கொண்டு விடாதம்மா. நான் அவள்கிட்ட தப்பாயதான் பேசலம்மா. ஒரு கஷ்டத்துல உதவி பண்ணேன் அவ்வளவுதாம்மா. இதை செல்வாக இறக்க மனசுனால இப்படி எடுத்து கஷ்டப்படியேம்மா. செல்வா மைனி இருந்தாலும் நீங்க கட்டையவா கொண்டு வரும்போது பார்த்துட்டு இருந்திருக்கீங்களே மைனி. ஒரு இறக்கமே இல்லாம கட்டை எடுத்து கொடுத்ததே நான் தான். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 100 ரூபாய் இருந்தா தாசல்வா. சாயங்காலத்துல தந்துட வேண்டியதுக்கு ஒரு பைசா இல்லன்னு கைய வச்சிட்டல்ல. ஆல்முடி இதுக்கு பின்னாடியும் ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கு. உமா நீ இன்னைக்கு ராணியை கொள்ளுன்னு கொண்டு. ஆனா நான் ஏன்னு கூட கேட்க மாட்டேன் உமா. உன் பக்கம் தான் நான் நிப்பேன். அவளை சண்டை போட்டு பைசாயை மட்டும் வாங்கிடுவோம் உமா. அதுக்கப்புறம் நம்ம சண்டையை போட்டுக்கிடலாம். வரட்டு வந்து பைசா கிடைக்குது. அதுக்கப்புறம் உனக்கு இருக்குல்ல நீ செத்தா பாரு. அடி வாங்கி நீ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆனாலும் பரவாயில்ல. அவளுக்கு இருக்கு உனக்கு இருக்கு. வைக்க போற அதுக்குள்ள எங்க போயிருப்பான்னு தெரியலையே. நகை கடைக்குள்ள பூந்திருப்பாளோ. எங்க பூந்தா எனக்கு இங்க வந்துதானே ஆகணும். வரட்டு இன்னைக்கு வா. இது வரைக்கும் பார்க்காத உமால பாப்பா எவனத்தெல்லாம் இழக்க போறான்னு மட்டும் பாருங்க. உலகே அழிஞ்சாலும் வா ஒருவா அழியாதே. நீ வாயை மூடிட்டு வந்துரு. நேரம் முடி கடைக்கு தான் போறோம். பில்ல எங்க எடுத்து வச்சிருக்கியா அதை எடுத்து வந்துரு. இப்போ ஒருக்க திரும்பி பாரு. ஒண்ணு எனக்கு பார்க்க பிடிக்கல. அதுதான் திரும்பி பார்க்காம வாரேன். ஒருக்க என்ன திரும்பி பாரு மை டார்லிங். இது பேரடி பாரு. அம்மா மோமோ பியாயி. ஏண்டா அழகா இல்லையா? ஏண்டா இப்படி சிலுத்துக்கற?
மங்கத்தை எப்படி இருக்கேன் பாரு கூந்தல்ல ஒரு முளம் பூவாய் வந்தேனா அப்படி தொங்க விட்டுட்டேன்னா அப்படி இருப்பேன் அழகா. டி, சும்மாவே ஒண்ணு பார்க்க சகிக்காதட்டி. இப்படி எல்லாம் இருக்காதட்டி, பயமாட்டு இருக்கு. வண்டி எங்கேயும் கொண்டு போய் இடிச்சிருவேன். அழகுல மயங்கி அப்படி போய் இடிப்பியா இருக்கும். இடிச்சா இடி சேர்ந்து செத்துருவோம். உலக அழகி நான் தான், உலக அழகி நான் தான். மானங்கிட்ட ரோஸ் சுடிதார், மானங்கிட்ட ரோஸ் சுடிதார். நல்ல காலம் இங்கே, பருவ காலம் நானே, 18 வயசே பட்டாம்பூச்சி. அம்மா ஒருக்க திரும்பி பாருடே, அழக ரசிடே. இது முடிய மாட்டேன், களத்துட்டி நல்லா இருக்கு. கலத்த மாட்டேன், கலத்தவே மாட்டேன். இந்த முடி எனக்கு அழகா இருக்குன்னு சொல்லி நீ நேரா வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போகணும். முடியெல்லாம் மாத்தவே முடியாது, முடியெல்லாம் திருப்பி கொடுக்கவும் மாட்டேன். நான் யூஸ் பண்ணதை யாரும் வாங்கவும் மாட்டாங்க. இருட்டி கடையை கூட்டிட்டு போய் உனக்கு என்ன பண்ணேன்னு பாருடி. மொட்டை மொட்டை மொட்டை